லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தேர்தல் களம் எப்போதும் கணிக்க முடியாதது. 1991 ராஜீவ்காந்தி மறைந்தபோது நடந்த தேர்தலை என்னால் மறக்க முடியாது. முதல் நாள் வரை வெற்றி உறுதி என்று நினைத்திருந்தோம். ஆனால் சூழல் அப்படியே மாறியது. மூத்த அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான KN நேரு சமீபத்தில் உதிர்த்த வார்த்தைகள் இவை. 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது. 4 முனை போட்டி நிலவினாலும் 4 முனைகளிலுமே தேர்தல் முடிவுகள் குறித்த கலக்கமும் குழப்பமும் தீராத எச்சரிக்கை உணர்வும் நீடித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு பல்வேறு விதமான புது காரணிகள் களத்தில் நிலவுவதுதான் இந்த கிளைமாக்ஸ் டென்ஷனுக்கு காரணம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து முன்னணி மீடியா நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள் தொடங்கி வாட்ஸ்அப் குழுக்கள் வரை விதவிதமான சர்வே ரிப்போர்ட்டுகள் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இதில் எந்த ஒரு முடிவையும் தமிழக வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை என்பதுதான் கள யதார்த்தம். அதனாலேயே உங்கள் ஓட்டு யாருக்கு எனும் கேள்விக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் நம் வாக்காளர்களால் பளிச்சென ஒரு பதிலை சொல்ல முடியாத சூழல் நிலவுகிறது. இதன் விளைவாக கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் விமர்சகர்கள், நடுநிலையாளர்கள் என அனைவரின் மனதிலுமே கிளைமாக்ஸ் என்ன என்ற கேள்வி லேப்டாப் சத்தத்துடன் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசிய மூத்த அரசியல் விமர்சகர் ஒருவர், வழக்கமாக தேர்தல் நிலவரங்கள் சற்று கணிக்க கூடியதாகத்தான் இருக்கும். கூட்டணி அடிப்படையில் அரித்மேட்டிக் லெவலிலும் கூட ஓரளவு தேர்தல் முடிவுகளை கணக்கிட முடியும். 2021 தேர்தல் கூட அப்படித்தான் அமைந்தது. ஆனால் இந்த தேர்தலில் எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. சென்னையை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் 4 மாதங்களுக்கு முன்பு அவரது தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை நடத்தினார். அப்போது அவருக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸும் மாசும் வேற லெவல். ஆனால் அவர் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அதே தொகுதிக்குள் செல்லும்போது வாக்காளர்களிடம் எந்த ரியாக்ஷனும் பெரிதாக இல்லை. வாக்காளர்களின் இந்த அமைதிதான் அந்த அமைச்சருக்கு பெரும் கலக்கத்தை தந்திருக்கிறது. ஆதரவோ எதிர்ப்போ ஏதுவாகினும் வாக்காளர்கள் இன்னமும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரவில்லை. யாருக்கு வாக்கு அளிப்பது என்பது குறித்த ஆழ்ந்த யோசனையிலேயே இருக்கிறார்கள். இதுவே மாநிலம் முழுவதுமே இன்றைய வாக்காளர்களின் மனநிலை. அதேபோல் சீனியர் சிட்டிசன்களும் தபால் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. அவர்களின் வீடு தேடி சென்று தேர்தல் அதிகாரிகள் வாக்குகளை பதிவு செய்தனர். அப்போது நிறைய வீடுகளில் இருந்த முதியவர்கள் கடைசி நிமிடம் வரை யாருக்கு வாக்களிப்பது என்பதில் ஒரு தெளிவில்லாமல் இருந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. பொதுவாக தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் அறிக்கைகள் முக்கிய பங்கு வகிக்கும். ஆனால் இம்முறை 8000 ரூபாய் கூப்பன், விலையில்லா ஃப்ரிட்ஜ் போன்ற சில வாக்குறுதிகளை தவிர வேறு எதுவும் பொதுமக்களிடம் கவனம் பெறவில்லை. திமுக, அதிமுக மட்டுமின்றி புதிதாக வந்த தாவைக்க கூட இலவசங்களையும் சலுகைகளையும் அறிவித்ததை வாக்காளர்கள் பெரிய ஆர்வத்துடன் கவனிக்கவில்லை. போதைப்பொருள் ஒழிப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, பேரிடர் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி பயன்பாடு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் தங்களின் பார்வையும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கும் என்பது குறித்து கட்சிகள் பெரிதாக தங்கள் வாக்குறுதிகளில் அக்கறை செலுத்தவில்லை என்கின்ற குறை பொதுமக்களிடம் இருக்கிறது. குறிப்பாக படித்தவர்களிடம் அதிகமாகவே இருக்கிறது. தமிழ்நாட்டில் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைந்தது. அதனால்தான் விஜயை ஓர் அரசியல் சக்தியாக சட்டென நம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவரது வருகை இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஆளாளுக்கு ஒரு யூகமாக சொல்லி வந்தாலும் யாராலுமே, ஏன் விஜயாலும் கூட நிலவரத்தை கணிக்க முடியவில்லை. அவரது அரசியல் வருகையால் இளைஞர்களின் வாக்களிப்பு அதிகம் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது தேர்தல் முடிவுகளில் எவ்வாறு எதிரொலிக்கும் என்பதுதான் மிகப்பெரிய சஸ்பென்ஸ். அதேபோல் SIRம் இந்த தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. SIRக்கு முன்பு தமிழகத்தில் 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். SIRக்கு பிறகு தற்போதைய நிலவரப்படி 5.73 கோடி வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர். இப்படியாக கணிசமாக குறைந்திருக்கும்
இருக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன செய்யும் என்பதும் யாராலும் கணிக்க முடியவில்லை. பெரிய நெகட்டிவ் அபிப்பிராயங்கள் இல்லாவிட்டாலும் கூட இதுபோன்ற குழப்பமான காரணிகள் கடைசி நேரத்தில் அக்கட்சிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தான் முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா, மருமகன் சபரீசன் ஆகியோர் முதன்முறையாக வெளிப்படையாகவே தேர்தல் களத்தில் நேரடியாக இறங்கியிருக்கிறார்கள். இதில் சபரீசன் முதல்வர் ஒரு மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு அங்கு வாக்காளர்கள் மனநிலை என்ன, பிரச்சாரத்திற்கு பிறகு மனநிலை என்ன என முழுவதும் உன்னிப்பாக ஸ்கேன் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்ட திமுக வேட்பாளர்களிடமும் வெற்றி வாய்ப்பை இழந்தால் உங்கள் கட்சி பதவி பறிக்கப்படும், பல வழிகளில் பாதிப்புகள் தொடரும் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். எதிர்முகமான அதிமுக கூட்டணியில் இந்த தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் என்ற இடத்தை அடைந்துவிட வேண்டும் என முனைப்பு காட்டுகிறார் எடப்பாடி. தனது பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே ஒரு தனியார் ஏஜென்சி மூலம் ஒவ்வொரு தொகுதியிலும் 25,000 வாக்காளர்களிடம் சர்வே நடத்தி ரிப்போர்ட் ஒன்றை வாங்கி வைத்திருக்கிறார். அதில் வந்த சாதகமான ரிசல்ட்டுடன் தெம்பாகத்தான் களம் இறங்கினார் எடப்பாடி. ஆனாலும் திமுகவின் கூட்டணி பலம், சிறுபான்மையினர் ஆதரவு இல்லாதது போன்ற அம்சங்கள் அதிமுகவுக்கு மிகவும் டஃப் கொடுக்கக்கூடியவைகளாகத்தான் இருக்கின்றன. அதிலும் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு சற்று சறுக்கலைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது. என்னத்தான் திமுகவும் காங்கிரசும் இணைந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தடுத்து பெண்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை மட்டுப்படுத்தி விட்டார்கள் என பிரச்சாரம் செய்தாலும் இதன் தாக்கம் தேர்தல் களத்தில் எப்படி இருக்கும் என்பதை கணிக்க முடியவில்லை. இதுபோக சீமானின் நாதாகா தரப்புக்கும் விஜய் வருகையால் இந்த தேர்தலில் தங்களுடைய வாக்கு வங்கியில் ஏற்றம் இருக்குமா இல்லை சறுக்கல் ஏற்படுமா என்பதும் மிகப்பெரிய டென்ஷனை தருகிறது. இப்படியாக 2026 சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனைகளிலுமே ரிசல்ட் வரும் வரைக்கும் திக் த்ரில் நிமிடங்களாகத்தான் இருக்க போகின்றன என்று விவரித்தார். இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணனிடம் கேட்டபோது, தற்போதைய ஆட்சியாளர்கள் ஒரு பொய்யான விளம்பர தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு இதுபோல் எந்த ஆட்சியாளர்களும் இப்படி ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்தியது இல்லை. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே திமுக தான் இப்படி முதன்முறையாக செய்திருக்கிறது. எல்லா காலத்திலும் தனக்கொரு ஆதரவான கருத்துருவாக்கத்தை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் திமுக கட்டமைத்து விட்டது. எனது பார்வையில் மிக மோசமான ஆட்சியாக இதைத்தான் சொல்வேன். அதே சமயம் எதிர்க்கட்சி எனும் கடமையை அதிமுக சிறப்பாக செய்யவில்லை. இது திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. தாவேக தலைவர் விஜயும் அரசியல் மாற்றத்திற்கு ஒரு காரணம். அவர் களத்திற்கு வராமல் இருந்திருந்தால் திமுக மற்றும் அதிமுக இடையில்தான் போட்டி இருந்திருக்கும். இது போன்ற விஷயங்கள் தான் யாருக்கு வெற்றி என்பதில் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாமல் தவிப்பை ஏற்படுத்துகின்றன என்றார். அரசியல் விமர்சகரும் தமிழ்நாடு தன்னுரிமை கழக நிறுவனருமான பழகருப்பையாவிடம் கேட்டதற்கு, நான் தேர்தல் முடிவுகளை தெளிவான கண்ணோட்டத்துடன் பார்க்கிறேன். திமுக மற்றும் அதிமுக இருவரில் யார் வெற்றி பெற்றாலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெல்வார்கள். இருவருக்கும் இடையே தான் களத்தில் கடும் போட்டியும் இருக்கிறது. வாக்காளர்கள் ஆழ்ந்து யோசிப்பார்கள், ஆனால் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து விடுவார்கள் என்றார். இப்படியாக எஸ்ஐஆர் தாக்கம், விஜயின் அரசியல் வருகை, 4 முனை போட்டிகளால் பிரியும் வாக்குகள் என தேர்தல் களம் கணிக்க முடியாததாக இருக்கிறது. சொல்லப்போனால் 10இல் கணிசமானோர் விஜய்க்கு ஆதரவு என்றே சொல்லி வருகின்றனர். இதனால் மத்திய மாநில உளவுத்துறையினரே அரசியல் சூழலை கணிக்க முடியாமல் குழப்பத்தில்தான் இருக்கின்றனர். ஆனாலும் எப்படியும் ஆட்சியை பிடித்து விடுவோம் என ஸ்டாலினை போலவே எடப்பாடியும் உறுதியாக நம்புகிறார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.